ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், மனசை ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நடந்த அந்த விஷயத்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் பார்த்த இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டேன். என்னென்னா, ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜாம்பவான் நாடுகள் என கருதப்படுவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. ஓகேங்களா? யுஎஸ்ஏ அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். அப்படி இருக்கிறப்போ ஒரு உலகத்தையே தன் கைப்பிடியில் வச்சிருக்கிற இரண்டு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு. அரசு அந்த வெஹிக்கிள்லேருந்து, வாகனத்திலேருந்து இறங்கின உடனே அவரை வரவேற்கிறதுக்காக இந்தியன் பிரசிடெண்ட் நிற்கிறாங்க. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கை குலுக்குவதற்கு முன்னால் தனது காரை திறந்து விட்ட, அது தன் காருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர்கிட்ட கை கொடுக்குறாரு. இந்தியாவில் முழு கவனத்தையும், இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே முழு கவனத்தையும் இந்த விஷயம் ஈர்த்திருக்கு. புட்டின் மேலே உள்ள மரியாதை ரொம்ப பல மடங்குகள் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் புட்டின் இப்போ ஈரான் வார்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா இஸ்ரேல்லாம் பயந்ததுக்கு காரணம் ஈரான் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லை, ரஷ்யா போன்ற ஜாம்பவான் நாடுகள் பின்னால் பேக்கப் மாதிரி நிற்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருந்துச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள். அப்படி ஒரு மைட்டியான ஒரு நேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஹியூமிலிட்டி, பணிவு, அடக்கம், தன்னடக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தனக்காக வேலை செய்கின்ற ஒரு கடைநிலை ஊழியர் கூட ஒரு மரியாதைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மரியாதை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும். கேடரில் நல்ல கேலிபரில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பதை விடவும் நமக்காக வேலை செய்கிற, நமக்காக பல மணி நேரங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த ஒர்க்கர்ஸுக்கு தான் நம்ம மிக சிறந்த மரியாதை கொடுக்க வேண்டும். அது நல்லா தெரிஞ்சு அவர் செஞ்சுருக்காரு. இன்னொரு விஷயம் நான் மனசில் ஓடிச்சுன்னு சொன்னாங்களா, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்காக தண்ணியை வச்சுக்கிட்டு அவருக்கு உள்ள செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிற்கிறாரு. அவர் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் முகத்தில் பதட்டமாக இருக்குது. பாரத பிரதமரை கூப்பிடவும் முடியல, ஏன்னா ஒரு ஹை கேடர் இல்லைங்களா. அப்போ கூப்பிட்றதுக்கு முன்னால் அவர் கண் அசைவு பற்றாதா, தண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பதட்டமாக நிற்கிறாரு. பாரத பிரதமருக்கு இவர் பதட்டமாக பார்க்கறது தெரியுது செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஆனாலும் வை அப்படிங்கிற மாதிரி. இது எங்கே இருக்குது? புட்டினுடைய ஆக்டிவிட்டி எங்கே இருக்குது? இதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணுங்க. இது சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி, ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்வலைகளை உண்டாக்குது புட்டின் செஞ்சது. என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ கைஸ்.